அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்லாம் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டோம். எப்போ பார்த்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி. ஏன் கூட்டணி வச்சு என்ன தப்பு? நீ கூட்டணி வச்சிங்கல்ல 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சியா இல்லையா? திமுக கட்சி சேர்ந்த எம்பி பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. திரு முரசொலி மாறன் அவர்கள் ஒரு வருஷமா பேச்சு மூச்சு இல்லாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது இலாக்காலாத மந்திரியா வச்சிருந்தாங்க. இலாக்காலாத கேபினெட் மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சுது, இப்ப கசக்குது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு போட்டீங்களா இல்லையா? நீங்க வச்சா பாரதிய ஜனதா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. அப்புறம் இந்த ஜால்ரா போடுற கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி, சைன் சைன் ஜால்ரா வெக்கமா இல்ல. பாரு திரு முத்தரசன் அவர்களே, இந்த போட்டோ நீ நல்லா பாரு. நீங்க எல்லாம் போய் காட்டுங்கப்பா. நீங்க இந்த ஊருக்காரெல்லாம் போய் காட்ட வேணும். கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சிருந்தது? பாரதிய ஜனதா, வாஜ்பாய். இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். ரெண்டு பேரும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது கூட்டணி வச்சிங்கல்ல, சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சிங்கல்ல. அப்புறம் நாங்க கூட்டணி வச்சா நீ எதுக்கு பயப்படுற சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் நானும் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எந்திரிச்சு சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டுது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்கள் துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்போ என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம், கவலைப்படாதீங்க. நீங்க கனவு காண்பதெல்லாம் பகல் கனவாக இருக்குது ஸ்டாலின் அவர்களே. திரு 200 சீட்டில் ஜெயிக்கிறீங்க, கனவுல ஜெயிக்கலாம். நிஜத்தில் அதிமுக கூட்டணி தான் 210 இடத்துல ஜெயிக்கும். உண்மைதானே? என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு போய் கேட்கறதுக்கு? இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. கட்டுமான பொருட்கள் இனிமேல் கனவுல தான் வீடு கட்டிக்கணும். இனிமேல் கனவுல வீடு கட்டி மகிழலாம். அதையெல்லாம் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க. விலைவாசி உயர்வுக்கு போராட்டம் கிடையாது. அப்படி போராட்டம் பண்ணா மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்தை வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல. இங்க நாட்டை ஆள்றது யாரு? கம்யூனிஸ்ட். அருமை நண்பர்கள், தோழர்கள், எண்ணி பார்க்க வேண்டும். இங்க யார் ஆள்றா? திமுக தானே ஆட்சி. இது இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை இங்க இருக்கிற அரசாங்கம் தானே பார்க்கணும். விலைவாசி விண்ணை முட்டின அளவுக்கு உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அதுக்கு போராட்டம் கிடையாது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைக்குன்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா? சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடக்கிற தேர்தல் எந்த ஆறுது? நீங்களே சொல்லுங்க மக்கள். சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகி போச்சு. சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நடக்குது. சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிச்சாச்சு. பேட்டி கொடுக்கும்போது தெளிவாச்சு, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்தாச்சு. எங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி தான் வரும்
அப்புறம் எதுக்கு நீ கேட்குற? அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கிற, எங்களை பற்றி பேச நாங்கள் பதில் சொல்ல தயாராகிறோம். ஆக மடைமாற்றம் செய்து மக்களை குழப்பி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அதுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை அப்படியே மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டுட்டு இருக்கார். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற இது கூட தெரியல. இதுக்கு மேல நான் சொல்லல. இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, சட்டமன்ற தேர்தல். ஆகவே சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ மேட்டூர்ல தண்ணி திறந்து 1 மாதம் ஆகி போச்சு. இன்னும் கடமடைக்கு தண்ணி வரல. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையில் தூர்வாரி கடைமடை பகுதி வரை தண்ணீர் கூட சேர்த்துவோம். குறிப்பிட்ட நாட்களில் விவசாயிகள் பயிரிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு IAS அதிகாரி நியமிப்போம். வட மாவட்டத்திலிருந்து பொறியாளர் இங்கே நியமிப்போம். அங்கே எல்லா அதிகாரியும் ஒன்றாக இணைந்து அங்கங்கே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி சரியான முறையில் செயல்பட்ட காரணத்தினால மேட்டூரில் தண்ணி திறந்தால் கடமடை வரைக்கும் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் தண்ணி சேர்ந்தது அண்ணா திமுக ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் நினைவு கூர்ந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி தாளை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக வர இருக்காங்க. உங்களுடன் அப்படியே இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரா தெரியல. இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு. ஏப்பா, இதில் 46 பிரச்சனை இருக்குதான். 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதா? இப்போ தான் நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ தான் மக்களே சிந்திச்சிருக்காரு. அவர் கொடுத்ததான், நாம் அடிக்கலை. இப்படி அடித்து கொடுத்துருக்காரு. 46 பிரச்சனைகள் மக்களிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி வீடு வீடாக வர்றாங்களாம். நீங்கள் சொன்ன உடனே 45 நாளில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாராம். 4 ஆண்டுகளாக என்ன பண்ண? நாட்டு மக்களுக்கு 4 ஆண்டு காலம் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன் தீர்த்து வைக்க முடியல? கடைசி கட்டம் வந்தாச்சு. என்ன ஆனால் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா அவருக்கு ஒரு முடியாத நிலை, உடல் முடியாத போய் மூச்சு விட முடியாத இருக்கிற நேரத்தில் வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அப்படியே வெண்டிலேட்டருக்கு வரைக்கும் புஷ் 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 உயிர் இருக்கும், தூக்குனா உயிர் போயிடும். அது மாதிரி இந்த ஆட்சி வெண்டிலேட்டர் வச்சாச்சு. எப்போ தேர்தல் வரும்போதோ அந்த மக்கள் வெண்டிலேட்டரை ஓட்டு அழிக்கும் போது பிடுங்கினா உயிர் போயிடும், இந்த ஆட்சி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களோட ஸ்டாலின் வரார். மக்களை ஏமாறாதீங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அதை நிறைவேற்ற நினைக்கிறார். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அவர் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். ஏழை மக்களுடைய ஓட்டுகளை பெற துடிக்கிறார். மக்கள் உஷாராக இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அண்ணா திமுக ஆதரிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு கரண்ட் சொன்னாங்க. நீங்கள் கரண்ட்டை பற்றி நான் பேசலை, ஏன்னா நிறையா கூட்டத்தில் பேசுறதுனால அடிக்கடி கட்டாகும். ஏன்னா இந்த ஆட்சியை செய்கிறாங்க. திறமையற்ற முதலமைச்சர் ஆளும் போது எல்லாமே நடக்கும். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்ல 2011 பதவி ஏற்ற உடனே சொன்னாங்க, தமிழகத்தில் மின்வெட்டு அதிகமாக இருக்குது, அந்த மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை உருவாக்குன்னு சொல்லி 3 ஆண்டு காலில் தனி சிறப்பு எடுத்துக்கொண்டு 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக கொடுத்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி இருந்தபோது தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். நான் ஏற்கனவே சொன்ன விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்போ அடிக்கடி மின்தடை, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மின்தடை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற மின் கட்டணம் தான் 52% உயர்த்திட்டாங்க. நம்ம கரண்ட்டு தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்லை கேட்டாவே ஷாக் அடிக்குது திமுக ஆட்சி. இந்த திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் வீட்டுக்கு 1000 ரூபா வரி அண்ணா திமுக இருந்தால் இப்போ 2000 ரூபா போட்டாச்சு, 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. 1000 ரூபா போட்டால் இப்போ 2500 ரூபா கட்டணும். அதோட கரண்ட் பில் பீக் அவர், அதுக்கு தனி காசு. குடிநீர் வரி அது தனி உயர்ந்தாச்சு. போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார். வரி போடாததே கிடையாது. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, பேச மாட்டேங்க. ஒரு நல்ல ஆட்சி. 4 ஆண்டு 2 மாத காலம் அம்மா இருக்கும்போது சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். விவசாயிகள் விவசாய தொழில்கள் ஏற்ற பெறுவதற்கு அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த திருத்துறைப்பூண்டியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இங்கே விவசாய தொழிலாளி ஏழைகள்
நடுத்தர மக்கள் அவர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, பட்டப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, அதிமுக அம்மாவுடைய அரசு இருந்த போதும் சரி, நிறைய கல்லூரிகளை திறந்தோம். அந்த அடிப்படையில் திருத்துறைப்பூண்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். கோட்டூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை புதிதாக உருவாக்கி கொடுத்தோம். திருத்துறைப்பூண்டி நகராட்சி முக்கிய சாலைகள்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுத்தோம். தூய்மை இந்தியா திட்டத்துக்கு சுமார் 7 கோடியில் பல்வேறு மேம்பட்ட பணிகள் செஞ்சு கொடுத்தோம். முத்துப்பேட்டை வட்டாரம், சம்புவானோடை, தில்லை விளாகம், விளாங்காடு, கற்பநாதர்குளம், தொண்டியாக்காடு, இடபாவனம் ஆகிய இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் 20 கோடியில் அமைக்கப்பட்டது. முத்துப்பேட்டை, திருக்கோயிலூர், பெரியநாயகி அம்மன் மகளிர் மேல் பள்ளிக்கு 83 லட்சம் வகுப்பறை கட்டணும். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னும் பல கோரிக்கைகளை எங்கள் இடத்துல கொடுத்திருக்கிறீர்கள், அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி, மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றி தமிழக மக்களை காப்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம். திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகிப்போச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.